வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தானாகுமா? கோடி விளக்கை ஏற்றி நீ ஊதியடைத்தால் நியாயமா? தந்தையை இழந்து மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றி திரிந்த இளைஞர். என்ன கொன்றுங்க என்ன கொன்றுங்க என மருத்துவமனை ஊழியர்களிடம் தொல்லை கொடுத்து வந்த நிலையில் எஸ்ஐ ஒருவர் அந்த இளைஞரை மீட்டு சென்று மனநோயாளிகள் பிரிவில் சேர்த்துவிட்டு மனிதாபிமான சிகிச்சை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியை அடுத்துள்ள சாலை கிராமம் வடக்கு வலசை பகுதியை சேர்ந்த ராமு என்பவரது மகன் சுரேஷ். தந்தை ராமு உயிரிழந்து விட்ட நிலையில் இதனால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் சுரேஷ் மிகுந்த மன அழுத்தம் காரணமாக மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரே அருகாமையில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று தன்னை மருந்து கொடுத்து கொன்றுவிடுங்கள் என தொல்லை கொடுத்து வந்த செய்தியை பிரேம்குமார் அறிந்து கொள்கிறார். அந்த இளைஞரை தேடி சென்று அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மனநல பிரிவில் கொண்டு போய் அவரை சேர்த்துவிட்டு அவருக்கு தேவையான உதவிகளையும் செய்து வருவது பாராட்டுக்களை பெற்று வருகிறது. திருச்சி ஏர்போர்ட்டில் சுங்கத்துறை அதிகாரிகள் செய்த தரமான சிறப்பான சம்பவம். கட்டிங் மிஷினில் மறைத்து கொண்டு வரப்பட்ட தங்கம் பிரிக்க எடுக்க வந்த அதிர்ச்சி. திருச்சி விமான நிலையத்துக்கு அதிகாலை ஷார்ஜால இருந்து ஒரு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஒன்று வந்திருக்கு. இந்த விமானத்தில் நிறைய பயணிகள் பயணம் செஞ்சு வந்திருக்காங்க. அப்போ எல்லாருக்கிட்டையுமே சோதனை நடத்தப்பட்டிருக்கு. அப்போ விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை ஒன்று மேற்கொண்டிருக்காங்க. இந்த சோதனையின் போது ஒரு பயணி ஒருத்தர் கட்டிங் மிஷின் கொண்டு வந்திருக்காரு. பார்க்க வித்தியாசமா இருக்கே அப்படின்னு ஸ்கேன் மிஷின்ல ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் அதிர்ச்சியான பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. டவுட் வந்த சுங்கத்துறை அதிகாரிகள் உடனே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மிஷினை வாங்கி அதை பிரிச்சிருக்காங்க. பிரிச்சு பார்க்கும்போது அந்த மிஷின்ல 1 கிலோ 299 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92 லட்சம் ரூபாய் மதிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நபர்கிட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் அடுத்த கட்ட விசாரணையை அந்த நபர்கிட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. எப்படி எல்லாமோ வித்தியாசமா யோசிச்சு தங்கத்தை கடத்தி கொண்டு வராங்க. பட் இருந்தாலுமே சுங்கத்துறை அதிகாரிகள் ரொம்ப கவனத்தோட அதை பிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி உரிய ஆவணம் இல்லாம கொண்டு வரப்பட்ட தங்கங்கள் ஆங்காங்கே பிடிபட்டுட்டு தான் இருக்கு.